பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பிரகதீஸ்வர சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதியில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினார். அப்போது மாவட்ட ஆட்சியர் ரத்னசுவாமி, மாவட்ட எஸ்பி விஸ்வேஸ் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கேரளாவில் பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதியில் தமிழக சுகாதாரத்துறையினர் முகாம் அமைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கேரளாவில் இருந்து கோழி, வாத்து உள்ளிட்ட பறவை இனங்களை ஏற்றிக்கொண்டு தமிழகத்திற்குள் வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பி வைக்கின்றனர். மேலும் வாகனம் முழுவதும் கிருமி நாசினி தெளித்த பின்னரே தமிழக எல்லைக்குள் அனுமதித்து வருகின்றனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் உத்தரவை மதித்து செயல்பட வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் செடிகள் விற்பனையகத்திலிருந்து 10,000 ரூபாய் மதிப்பிலான உயர்ரக செடி வகைகள் மற்றும் உரங்களை இளைஞர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு என்பதற்கு எடுத்துக்காட்டாக எல்லா பக்கங்களிலும் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசுக்கு அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் மழுப்பிக் கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை நிலை. இன்னும் இருக்கின்ற 2 மாதங்களிலே வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்ற முடியாது என்று வாக்காளர்களுக்கு நன்கு தெரியும். எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. நியாயம் என்னமோ அதன் பக்கம் இருக்க வேண்டும். இந்த நாடு சட்டத்துக்கு உட்பட்ட நாடு என்பதை மட்டுமே நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும், அனைவரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பம். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் செடிகள் விற்பனையகத்திலிருந்து 10,000 ரூபாய் மதிப்பிலான உயர்ரக செடி வகைகள் மற்றும் உரங்களை இளைஞர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பூக்கடை வீதி பகுதியிலிருந்து சமய அறநிலைத்துறை சார்பில் கடைகள் கட்டப்பட்டு வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதில் 3 கடைகளை வாடகைக்கு எடுத்த திருமலை என்பவர் அதனை உள் வாடகைக்கு விட்டுள்ளார். இதனிடையே பல மாதங்களாக வாடகை செலுத்தாமல் ஏமாற்றி வந்த 4 கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். அப்போது உள் வாடகையில் இருந்த பெண் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பதியில் உள்ள காய்கறி மார்க்கெட் பகுதியில் வெட்டுக்கத்தியுடன் கஞ்சா போதையில் சுற்றித் திரிந்த நபர் ஒருவர் பொதுமக்களுக்கு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் போதை நபருக்கு தர்ம அடி கொடுத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் அந்த நபரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மத்திய இணையமைச்சர் எல். முருகன் திருப்பரங்குன்றம் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அப்போது அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எல். முருகன் கடவுளிடம் விளையாடுபவர்கள் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை என கூறினார். எல்லாரும் நம்ம கோயிலுக்கு போறோம். எதுக்கு போறோம்? நம்மளுடைய இறை நம்பிக்கை. ஒவ்வொருவரும் நம்மளுடைய குலம் சார்ந்த கோயில்கள் இருக்கிற அந்த கோயில்கள் சார்ந்து நம்ம கோயில்கள் வழிபட்டு கொண்டிருப்பது காலங்காலமாக நம்ம ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தெய்வங்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றோம். நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு எதிராக திருமாவளவன் போராட்டம் பண்ணும்போது அவருக்கு கிரீடமும் வேலும் கொடுக்கப்பட்டது. தேர்தல் வர்றதுனால இது போற நாடகமா? எங்க எதிராக போராட்டம் நடத்துறாரு. அப்ப அதுல வேலு கொடுக்குறாருன்னா அது அவரே சொல்லி வச்சுதானே கொடுக்கறதா இருக்கும். அதனால இந்த திருப்பரங்குன்றம் முருகன் 6 படை முருகர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய நடக்கின்ற அட்டூழியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசாங்கத்தினுடைய அட்டூழியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்லுகின்ற நேரமும் குறித்து விட்டது. இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ணுங்க. நன்றி அண்ணா.
திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள செயல்படாத கல்குவாரியில் கொட்டப்பட்டு வருவதால் நிலத்தடி நீர் மாசடைந்து விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் குப்பைகளை கொட்டி நிலத்தடி நீரை மாசுபடுத்தியதாக கூறி நோய்வாய்ப்பட்டு விளைச்சல் பாதித்த காய்கறி, மஞ்சள் கிழங்கு உள்ளிட்டவற்றை மாலையாக அணிந்து திருப்பூர் குமரன் சிலை முன்பு முதலிப்பாளையம் நல்லூர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழு சார்பில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 17 ஏக்கராங்கிறது என்ன தெரியுங்களா? ஏற்கனவே குப்பை கொட்டப்பட்டு 2 பக்கம் இருக்கு. அது நடுவில் உள்ள பாறைக்குழியில குப்பை கொட்ட நீதிமன்றம் சொல்லியாச்சு. இவங்க அது எதுக்காக வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க? எதுக்காக நீதிமன்றத்தில் நாங்க புதுசா ஒரு லேண்ட் வாங்குறோம்னு சொல்றாங்க தெரியல. கிட்டத்தட்ட அதுவும் வந்து பால்படுத்துற தண்ணி தான், அந்த 1,20,50 TDS தண்ணி தான் அங்க நிக்குது. அது பாறைக்குழி. அதை நாங்க நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கோம். கண்டிப்பா வாங்க விட மாட்டோம். வாங்கினாலும் குப்பை கொட்ட முடியாது. அது இடக்கலை மேலாண்மைக்கு உகந்த இடம் கிடையாது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே 100 நாள் வேலை திட்டத்தை முடக்கும் மத்திய அரசை கண்டித்தும், மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதை கைவிட்டும் மீண்டும் அதே பெயரில் திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிதாக ஒரு சட்டத்தை ஏற்றி கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தை திரும்பவும் வாபஸ் பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து இன்று மாநிலம் தழுவிய அளவில் மாவட்ட தலைநகரில் இந்த ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மீண்டும் இந்த ஒன்றிய அரசு இதை வந்துட்டு அடுத்த கட்டம் இதை வாபஸ் பெறவில்லை என்றால் அடுத்த கட்டம் மாநில மையம் எடுக்கிற அந்த முடிவுகளுக்கு உட்பட்டு போராட்டங்கள் வேற வழியிலே வடிவம் பெறும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். கடலூரில் பாட்டியை கொன்று பெட்டியில் வைத்து பூட்டிய பேரனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடலூர் காட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி சின்ன பொண்ணு, இவரது பேரன் ராஜபிரியன் அடிக்கடி மூதாட்டியிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை பணம் கேட்டபோது மூதாட்டி இல்லை என்று கூறியதால் ஆத்திரமடைந்த ராஜபிரியன் மூதாட்டியை சொம்பால் அடித்து கொலை செய்துவிட்டு பெட்டிக்குள் பூட்டியுள்ளார். இதனிடையே கடந்த சில நாட்களாக மூதாட்டியை காணவில்லை என கூறப்பட்ட நிலையில் அவரது வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து மூதாட்டி கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் சார்பில் அயனாவரத்தில் உள்ள சென்னை மாநகராட்சி மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் புத்தாடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் பத்மநாபன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ஜவஹர் பாபு கலந்து கொண்டு பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். இதில் அக்கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.